அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருட்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருட்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் உரையாற்றவிருப்பவர் கோவிந்தப்பேரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மீ. அஸ்வினி கிருத்திகா அவர்கள். நெல்லை வட்டார சிற்றிதழ்கள் என்கிற தலைப்பிலான தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருக்கிறார்கள். நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படுகின்ற பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அதற்குரிய மின்சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்விற்குள் செல்வோம். வணக்கம். விருட்சம் வலையொலி இணையவழி தொடர் நிகழ்வில் பங்கு பெற வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை வட்டாரம் தொடர்பான ஆய்வில் என்னுடைய ஆய்வு தலைப்பு அப்படிங்கிறது நெல்லை வட்டார சிற்றிதழ்களாக அமைகின்றது. நெல்லை வட்டாரம் சார்ந்த குறிப்புகள், நெல்லை வட்டாரத்தினுடைய பெருமைகள் குறித்த தொடர் நிகழ்வில் நெல்லை வட்டாரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய சிற்றிதழ்கள் எதெல்லாம், அந்த சிற்றிதழ்கள் நெல்லை வட்டாரத்தில் எப்படி வெளிவந்திருக்கு, எதெல்லாம் சமூகத்தில் சில விதமான மாற்றங்களை உருவாக்கிய சிற்றிதழ்கள் எவை அப்படிங்கிறதான் இந்த இணையவழி சொற்பொழிவினுடைய அடிப்படை நோக்கமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நெல்லை வட்டாரம் தொடர்பான சில விஷயங்களை நான் உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். நெல்லை இலக்கிய பெருமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல்லை வட்டாரம் சார்ந்த இலக்கிய சொற்கள், இலக்கியத்தில் நெல்லை வட்டாரம் சார்ந்த நிறைய செய்திகள் நமக்கு இடம்பெற்றிருக்கு. 5 வகையான நிலங்களை பெற்ற மாவட்டம் அப்படிங்கிறது நெல்லையினுடைய தனிப்பெரும் சிறப்பாக நாம் சொல்லிக்கிட்டு போகலாம். இது தவிர இலக்கியத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு ஞானசம்பந்தராலையும், தான் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாராலையும், பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பராலையும் புகழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நெல்லை மாவட்டம்தான். கிபி 16ஆம் நூற்றாண்டில் வெளிவந்திருக்கக்கூடிய வேணுவனம் அப்படிங்கிற புராணத்தில் வேணு அப்படிங்கிறது மூங்கில் என்றும் மூங்கில் காடாக விளங்கியதால் திருநெல்வேலி வேணுவனம் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. அதே மாதிரி நெல்லுக்கு வேலியிட்டதால் திருநெல்வேலி என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. 1944 செப்டம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட தினமாக கொண்டாடப்படுது.
அதே மாதிரி இளங்கோவடிகளாலும் பொதிகையாயினும் இமயமாயினும் என்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பெருமையை இலக்கியங்களில் இவ்வாறு எல்லாரும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. மதுரையை சங்கம் வைத்து தமிழ்படுத்திய மதுரை அப்படின்னு சங்கம் வச்சு தமிழை வளர்த்த ஒரு ஊர் மதுரைன்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கிபி 17ஆம் நூற்றாண்டில் புகழ் பெற்றிருக்கக்கூடிய தமிழுக்கு தொண்டாற்றிய முக்கியமான நபர்கள் திருநெல்வேலியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த மயிலேறும் பெருமாள் பிள்ளை, வெள்ளி அம்பலவாணர், சிவப்பிரகாசர், குமரகுருபரர், நெல்லையப்ப கவிராயர் போன்றவர்கள் எல்லாருமே தமிழுக்கு தொண்டாற்றிய முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்படியான இலக்கிய பெருமையை வாய்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் சிற்றிதழ்கள் நிறைய தோன்றியிருக்கு. சிற்றிதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதழ்கள் சிற்றிதழ்கள் குறித்த நிறைய செய்திகள் நமக்கு விவாதங்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. சிறிய இதழ்கள் சீரிதழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெகுஜன இதழ்கள், வணிக இதழ்கள் எல்லாமே வருமானத்தை குறிவைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் கலை இலக்கியம் சார்ந்தும் அரசியல் கோட்பாடுகளை தீவிரமான உள்ளடக்கம் சார்ந்த படைப்புகளை தாங்கி வரக்கூடிய இதழ்களை சிற்றிதழ்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிற்றிதழ்கள் மேலை நாடில், பிரிட்டனில், பிரான்ஸில், மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டனு, பிரான்ஸு, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தோன்றிய இதழ்களினுடைய ஒரு மாற்று இதழ் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய வழிகாட்டுதலாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த சிற்றிதழ்கள் உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிற்றிதழ்கள் முன்னட்டையில் அச்செழுத்து வந்திருக்கு. பத்தி இல்லாமல் மொத்தமாக எழுத்துக்களாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வடிவமாக சிற்றிதழ்களை பார்த்துருக்குறோம். சொல் மாற்றம், புதிய சொற்களை உருவாக்குதல், இது எல்லாமே சிற்றிதழ்களினுடைய ஒரு மாற்று அப்படின்னு சொல்லலாம். 1958 எந்த விதமான படமும் இல்லாமல் படமற்று எழுத்தாய் வெளிவந்திருக்கக்கூடிய சீசு செல்லப்பாவினுடைய எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழ் தான் முதல் இதழாக தமிழில் நாம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய வட்டம், சூறாவளி, கசபதபர, படிகள், வைகை, ல போன்ற பல சிற்றிதழ்கள் தமிழில் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் சிற்றிதழ்கள் அப்படின்னு ஒரு புரிதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிற்றிதழ்கள் லாப நோக்கம் மற்றும் சமகால இலக்கியத்தில் குறிப்பிட்ட வாசகர்களை முன்னோக்கி எடுக்கப்படும் முயற்சி தான் சிற்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நிய நாட்டவரினுடைய சுரண்டலுக்கு பதிலாக சுதேசி சுரண்டலை முன்னெடுத்தவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க பத்திரிகைகளை தொடங்குறாங்க. எது விடுதலை, எதிலிருந்து விடுதலை, யாரிடமிருந்து யாருக்கு விடுதலை என்னும் கேள்வியை சிறு பத்திரிகை தொடங்குவதற்கான விதை அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன் தன்னுடைய கருத்தாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சிற்றிதழ்களினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிற்றிதழ்களினுடைய கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அதனுடைய உள்ளடக்கம் எல்லாம் அப்படின்னா நசுக்கப்பட்டவர்களினுடைய குரல் தான் சிற்றிதழ்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. சிறுபான்மை மக்களால் நடத்தப்பட்ட ஒரு இதழ் தான் சிற்றிதழ். இது நிறைய சிற்றிதழ்களினுடைய பொருளடக்கம், அதாவது உள்ளடக்கம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நிறைய மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. செயல்பாட்டு களமாக சிறுகதைகளை, இலக்கியங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. புதிய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சொல் மாற்றம், புதிய சொற்களை உருவாக்குதல் போன்றவை இதில் வந்திருக்கு. நிறைய கவிதைகள், நிறைய சிறுகதைகள், மதிப்புரைகள் போன்றவை எல்லாமே சிற்றிதழ்கள் அதிகமாக வெளியில் வந்திருக்கு. பண்பாடு, இலக்கியம் குறித்த ஆய்வுகள் எல்லாமே சிற்றிதழ்களில் வெளியில் வந்திருக்கதை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரபு, பேச்சு மொழிபெயர்ப்பு சார்ந்த இதழ்கள் எல்லாமே சிற்றிதழ்களில் வெளியில் வந்திருக்கு. 80களுக்கு முன்னாடி கடினமான தாளில் ஸ்க்ரீன் பிரிண்ட் செய்யப்பட்டு ஒரு பெயராகவும் படமாகவும் வெளிப்பட்டிருக்கக்கூடிய சிற்றிதழ் வளவளப்பான தாளில் மெழுகு செய்யப்பட்ட ஒரு இதழாக இன்றைக்கி நமக்கு சிற்றிதழ்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. இப்படி சொல்லக்கூடிய இந்த சிற்றிதழ்கள் அப்படிங்கிறது இலக்கிய கருத்துரையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதழாகவும் இந்த சிற்றிதழ்கள் இருந்திருக்கு. சிற்றிதழ்களை கையெழுத்து சஞ்சிகைகள், இணைய சஞ்சிகைகள், அச்சில் வெளிவரும் சஞ்சிகைகள் அப்படின்னு பல வகையாக பிரிக்கலாம். இந்த அடிப்படையில் கையெழுத்து சிற்றிதழ்கள் அப்படின்னா 1977 தஞ்சாவூரில் பேராவூரணி அப்படிங்கிறதுலேருந்து தென்றல் அப்படிங்கிற இதழ் கையெழுத்து சஞ்சிகையாக வெளியில் வந்திருக்கு. அதே ஆண்டில் புதுக்கோட்டையிலேருந்து சித்த மருத்துவர் கோவிந்தராஜன்
அப்படிங்கிறவங்க 32 பக்கம் கொண்டு அதை வந்த ஒரு கையெழுத்து சஞ்சியை வெளிவந்திருக்கிறாரு. இதே காலகட்டத்தில் 1940 தோமுசி ரகுநாதன் அவர்களால் மின்னல் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து சஞ்சிகை நெல்லை மாவட்டத்திலேருந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிற்றிதழ்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா 2 விஷயமா இருக்குது. ஒன்று, அச்சில் வெளிவரக்கூடிய சிற்றிதழ்கள் 2 செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. ஒன்று, அது வெறும் இலக்கியங்களை விமர்சனம் செய்யக்கூடிய நோக்கத்தில் இலக்கியம்னா என்ன, இலக்கிய கோட்பாடுகள் என்ன, பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கிய கோட்பாடுகளை தமிழாக்கம் செய்து தரக்கூடியதாக இந்த பாணியிலையும் சிற்றிதழ்கள் இருந்திருக்கு. 2வது, கட்சி பார்வை சார்ந்தும் சிற்றிதழ்கள் வெளியில் வந்திருக்கு. இந்த 2 வடிவத்தில் அச்சு உருவில் சிற்றிதழ்கள் தோன்றியிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த எல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை வட்டார சிற்றிதழ்கள். நெல்லை வட்டார சிற்றிதழ்கள் அப்படிங்கிறது நெல்லை வட்டாரத்தில் சில சமூக மாற்றத்தை உருவாக்கிய சிற்றிதழ்கள் நிறைய தோன்றியிருக்கு. அதே மாதிரி சமயம் தொடர்பான சிற்றிதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் தான் அதிகமாக இருந்திருக்கு. கிறிஸ்துவ சமயம் சார்ந்த சிற்றிதழ்கள் இதில் முன்னோடியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவ மதம் தலைத்தோங்கிய ஒரு நிலைப்பகுதியாக இந்த நெல்லை மாவட்டத்தில் சொல்லக்கூடும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை வட்டார சிற்றிதழ்கள் அப்படின்னு சொல்லும்போது 1849 நற்போதகம் அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை உருவாகியிருக்கு. இந்த சிற்றிதழ் அப்படிங்கிறது ரெவரண்ட் நியூமன் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. பாளையங்கோட்டையிலேருந்து இந்த சிற்றிதழ் வெளியில் வந்திருக்கு 1849. 20 பக்கம் கொண்ட இந்த சிற்றிதழ் கிறிஸ்தவ மத தலைவராக இருக்கக்கூடிய இயேசுவினுடைய பெருமையையும் அந்த பெருமைகளை ஒரு சிறுகதை வடிவம் தாங்கியும் இந்த சிற்றிதழில் வெளியில் வந்திருக்கு. அப்போது நமக்கு நெல்லை மாவட்டத்தில் தோன்றிய முதல் சிற்றிதழ் அப்படிங்கிறது சமய இதழ் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1923 வெளிவந்த செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ். செந்தமிழ் செல்வி 1923 திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிவு கழகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. மறைமலை அடிகளினுடைய வழிகாட்டுதலின் பேரில் சுப்பிரமணியம் பிள்ளை, நாமு, வேங்கடசாமி நாட்டார் உட்பட ஆசிரியர் குழுவால் தொடங்கப்பட்ட ஒரு சிற்றிதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் செல்வி. இந்த செந்தமிழ் செல்வியினுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் கொள்கை அப்படிங்கிறதான் செந்தமிழ் செல்வியினுடைய உள்ளடக்கமாக சொல்லலாம். பழந்தமிழ் ஆய்வு இதழாக இந்த செந்தமிழ் செல்வி நிறைய வழியில் வந்திருக்கு. தமிழ் புலவர்களினுடைய வரலாறை இந்த இதில் தொடராக வெளியிட்டிருக்கிறாங்க. 1926 முதல் இந்த இதில் தொடராக வெளியில் வந்திருக்கு. இது தவிர செந்தமிழ் செல்வியினுடைய உள்ளடக்கம் பார்த்திங்க அப்படின்னா சட்டம், தமிழிசை தொடர்பான கட்டுரைகள் அதிகமாக செந்தமிழ் செல்வியில் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிற்றிதழ் அப்படிங்கிறது கிறிஸ்தவம் சமயம் சார்ந்த சிற்றிதழும் இந்த காலகட்டத்தில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இஸ்லாமிய சமயம் சார்ந்த சிற்றிதழாக 1942 பேட்டையிலிருந்து வெளியில் வந்த ஒரு இஸ்லாமிய மாத இதழ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மௌலி அபுல் ஹசன் அப்படிங்கிறவரால் வெளியில் வந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றிதழ். இது திருக்குரானினுடைய மொழிபெயர்ப்பாகவும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளாகவும் இந்த சிற்றிதழ் இஸ்லாமிய மாத இதழாக வெளியில் வந்திருக்கு. இவை இரண்டும் நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்தவ சமயம் சார்ந்தும் இஸ்லாம் சமயம் கிறிஸ்துவ சமயம் சார்ந்த நற்போதகமும் இஸ்லாம் மதம் சார்ந்து முன்னேற்றமும் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1969 வெளிவந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு இதில் நாம் சொல்லலாம். ஆராய்ச்சி 1969 வெளியில் வந்திருக்கு. 1967 டிசம்பர் 7ஆம் தேதி நான் வானமாமலை நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஆய்வுக்குழு, நெல்லை ஆய்வுக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் நிறைய கட்டுரைகள் எல்லாமே வாசிக்கப்பட்டிருக்கு. கட்டுரைகள் அங்கே வாசிக்கப்பட்ட கட்டுரைகளை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த சிற்றிதழை உருவாக்கியிருக்கிறாரு. 1969 பாளையங்கோட்டையிலிருந்து வெளிவந்த காலாண்டு இதழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த இதழாக இருக்குது. இந்த இதழினுடைய முகப்புள்ள இதழினுடைய பெயர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது இதனுடைய வரிசை, எத்தனாவது மலர், எந்த இதழ் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. முகப்பு அட்டையில் ஒரு சிற்பம் சார்ந்தோ இல்லை அப்படின்னா கல்வெட்டு சார்ந்த செய்தியை முகப்பு
அட்டையில் வெளியில் வந்திருக்கு. இது தவிர நகரத்தார் வரலாறும் சிலம்பின் கதையும் தமிழ்நாட்டின் ஜாதி சமத்துவ போராட்டம் பற்றிய பல கருத்துக்கள் எல்லாமே இந்த சிற்றிதழ்களில் கட்டுரைகளாக வெளியில் வந்திருக்கு. 1969லேருந்து 1980 வரையும் வெளிவந்த இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற இதழில் இது வரைக்கும் 155 கட்டுரைகளும் வரலாறு சம்பந்தமான 37 கட்டுரைகளும் நாட்டார் வழக்காற்றல் தொடர்பான 34 கட்டுரைகளும் வெளியில் வந்திருக்கு. இது பல்கலைக்கழக ஆய்வுகள் தன்மையில் தமிழ் நாவல்களை சமூக பொருளாதார பிரச்சனைகளையும் மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யும் கட்டுரைகளை இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற இதில் வெளியிட்டிருக்கு. வானமாமலையினுடைய இறப்பிற்கு பிறகு நாவாவின் ஆராய்ச்சி அப்படிங்கிற பெயரில் இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற சிற்றிதழ் காலாண்டாக வெளிவந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1954 வெளிவந்து சாந்தி அப்படிங்கிற ஒரு இதழ். 1954 தான் இடதுசாரி இயக்கம் சார்ந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக பரவி இருக்கிற செய்தி நமக்கு தெரியுது. இந்த இடதுசாரி இயக்கம் சார்ந்த இதழ் வரிசையில் இந்த சாந்தி அப்படிங்கிற இதழ் முக்கிய இடம் பெறுது. 1954 தோமுசி ரகுநாதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிற்றிதழ் அப்படின்னா சாந்தி நெல்லை மாவட்டத்தில் ஒரு முற்போக்கு இதழாகவும் இடதுசாரி இதழாகவும் இந்த இதழ் இருந்திருக்கு. பாட்டுக்கொரு புலவன் பாரதியும் தேசபக்தி சிறுவன்மணி சிதம்பரம் பிள்ளையும் சிறுகதைக்கு ஒரு தனிநாயகன் புதுமைப்பித்தனும் தோன்றி சீமையிலிருந்து சாந்தி மலரும் பெருமை கொள்கிறது அப்படின்னு இந்த நூல் பற்றி தோமுசி ரகுநாதன் இந்த இதழை பற்றி குறிப்பிடுறாரு. நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் நடத்திய சிறுகதை போட்டி இந்த சாந்தி இதழ் நடத்தியிருக்கு. இதில் சுந்தராமசாமியினுடைய தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதை பரிசு பெற்றிருக்கு. 72 பக்கம் கொண்ட முதல் இதழான இந்த சாந்தி இதழில் அதிகமான மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கு. சிறுகதைக்கேன்னு ஒரு தனித்த அடையாளத்தை கொடுத்த ஒரு இதழாக சாந்தியை சொல்கிறான். இந்த சாந்தி அப்படிங்கிற இதழ் மூலமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய சுந்தராமசாமி, டி செல்வராஜ், அப்பாஸ், வானமாமலை போன்ற எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளை படைத்திருக்கிறாங்க. பொருளாதார பின்னடைவின் காரணமாக 1965 இந்த சாந்தி அப்படிங்கிற இதழ் நிறுத்தப்பட்டது. இந்த இதழ் குறித்து நல்ல ஒரு முற்போக்கு இதழ் சாந்தி அப்படின்னும், ஆனால் எழுத்துலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையோ தாக்கத்தையோ இந்த இதழ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு வள்ளிக்கண்ணன் சொல்கிறாரு. இப்படி ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முற்போக்கு இதழாக இடதுசாரி இயக்கம் சார்ந்த ஒரு இதழாக சாந்தி அப்படிங்கிறது சாந்தியினுடைய இடம் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீலக்குயில் 1970 வெளிவந்த ஒரு இதழாக சொல்லப்படுது. கோயில்பட்டியில் எஸ் அண்ணாமலை என்பவரால் வெளியிடப்பட்ட ஒரு இதழ். உண்மை இலக்கியங்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இதழ் அப்படிங்கிறத நீலக்குயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 பக்கம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த இதழ், ஒவ்வொரு இதழும் 22 பக்கம் வெளியில் வந்தது. 1970 தொடங்கப்பட்ட இந்த இதழ் 1976 ஒரு 6 ஆண்டு காலம் மட்டும்தான் இந்த இதழ் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதழ் மூலமாக கி ராஜநாராயணன், தேவதேவன், கல்யாண்ஜி போன்றவர்களினுடைய படைப்புகள் இந்த இதழ்களில் வெளியில் வந்திருக்கு. நீலக்குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதழ் 1970 76 காலகட்டத்துக்குள்ளே வெளிவந்த இந்த இதழானது முதல்ல கடிதங்களுக்கான ஒரு இலக்கிய சிறப்பிதழை இந்த இதழ் இதழில் வெளிவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க செய்தி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1978 வெளிவந்திருக்கக்கூடிய இதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்சனம் அப்படிங்கிற இதழ் வெளியில் வந்திருக்கு. பாளையங்கோட்டையிலேருந்து வெளியில் வந்திருக்கு. முருகன் அப்படிங்கிறவரால் வெளியிடப்பட்ட ஒரு இதழாக இருக்குது. அடுத்து அதே மாதிரி 1978 தேடல் அப்படிங்கிற ஒரு இதழ் வெளியில் வந்திருக்கு. ஜோதி விநாயகம் அப்படிங்கிறவர் இந்த இதில் வெளியிட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலேருந்து வெளிவந்ததாக இந்த இதழ் பற்றி குறிப்பு இருக்குது. படைப்புகளை விளக்கக்கூடியதாக விமர்சன உணர்வுகளோடு உருவான ஒரு இதழாக இந்த தேடல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த இதழில் கலாப்பிரியா, கல்யாண்ஜி, பூமணி போன்றோர்கள் இந்த இதழில் அறிமுகமான இந்த இதழ் மூலமாக வெளியான படைப்பாளர்களாக சொல்லப்படுது. இலக்கிய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்திய ஒரு இதழாக இந்த இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் அப்படிங்கிற ஒரு இதழ் பாளையங்கோட்டையிலேருந்து வெளியில் வந்திருக்கு.
சிவசு என்பவரால் வெளியிடப்பட்ட ஒரு இதழாக சொல்லப்படுது. பல்கலைக்கழக ஆய்வு ரீதியாக பாளை தூய சவேரியார் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் சிவ சுப்பிரமணியன் அவர்களால் வெளியிடப்பட்ட இதழாக மேலும் அப்படிங்கிற ஒரு இதழ் சொல்லப்படுது. இந்த மேலும் அப்படிங்கிற ஒரு இதழ் ஒரு தேடல் நோக்கி போனதாக சொல்லப்படுது. நிறைய இலக்கிய கோட்பாடுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பியல், பின்னமைப்பியல், நவீனத்துவம் போன்ற இலக்கிய கோட்பாடுகளை வெளிநாட்டு இலக்கிய கருத்தாளர்களினுடைய கருத்துக்களை மொழியாக்கம் செய்தும் நம்முடைய நாவல்களிலிருந்து, தமிழ் சிறுகதைகளிலிருந்து அதை விளக்கும்படியாக கட்டுரைகளை வெளிவந்து மேலுமானது ஒரு பல்கலைக்கழக ஆய்வு தொடர்பான ஒரு இதழாக வெளியில் வந்திருந்திருக்கு. இந்த மேலும் இன்னும் ஒரு மேலும் ஏதோ ஒரு கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த தலைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாளையங்கோட்டையிலேருந்து வெளிவந்த மேலும் இதழ் ஒரு புதிய தேடலை முன் வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த தேடல் அப்படிங்கிறது இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட இந்த இதழானது வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு இலக்கிய விமர்சன இதழ் அஸ்வமேதா அப்படிங்கிற ஒரு இலக்கிய விமர்சன இதழ் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதே மாதிரி துவனி அப்படிங்கிற ஒரு இதழும் பாளையங்கோட்டையில் வந்து வெளியில் வந்திருக்கு. இது கோயில்பட்டியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. 2 மாதத்துக்கு ஒரு முறையாக இந்த இதழ் வெளியில் வந்திருக்கு. கோயில்பட்டியில் உள்ள இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு இதழாக துவனி அப்படிங்கிற ஒரு இதழை சொல்கிறாங்க. இந்த இதழ்கள் எல்லாமே இலக்கியம் சார்ந்தும் இலக்கியத்தில் ஒரு படைப்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கோ இல்லை அப்படின்னா ஒரு இலக்கிய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கோ உருவான இதழ்களாக சொல்லப்படுது. இப்படி இதழ்கள் உருவாக்கக்கூடிய இதே காலகட்டங்களில் இதற்கு இணையாக 1970களில் இலக்கிய உணர்வோடு இலட்சியல் நோக்கத்தோடைய நிறைய சிற்றிதழ்கள் தோன்றியிருக்கக்கூடிய சூழலில் சமயம் சார்ந்த இதழ்களும் நிறைய தோன்றியிருக்கு. நாம் முதல்ல சொன்ன மாதிரி நெல்லை மாவட்டத்தில் தோன்றிய முதல் இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்போதகம் தான் சொல்லப்படுது. அப்போ நற்போதகம் ஒரு கிறிஸ்துவ சமயம் சார்ந்த இதழாக நமக்கு அறிமுகமாகுது. அதை தவிர 1840 தோன்றி நற்போதகம், 1840 ஃப்ரெண்ட்லி இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பாளையங்கோட்டையிலிருந்து கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இதழாக சொல்லப்படுது. அதே மாதிரி 1875 பாளையங்கோட்டையில் ஆர் எமடோஸ் அப்படிங்கிறவரால் ஸ்நேகபோதன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ இதழ் வெளிவந்திருக்கு. இதை தவிர ஞானதூதன், கலையமுது, குமரகுருபரன், வரிச்செய்தி, தென் ஒளி, கவியமுது, கைவிளக்கு இது எல்லாமே பாளையங்கோட்டையிலிருந்து வெளிவந்த கிறிஸ்தவ சமய இதழ்களாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாம் சார்ந்த இதழ்களும் வெளியில் வந்திருக்கு. சரி அத் பேசுகிறது 1987 சலாவுதீன் ரியாஜி அப்படிங்கிறவரால் வெளியில் வந்திருக்கு. சரி அத் அப்படின்னா சமயம் அப்படிங்கிறது அர்த்தமாக சொல்கிறாரு. சலாவுதீன் ரியாஜி அப்படிங்கிறவர் தமிழ்நாடு ஜமாத்தில் உல்மா சபையினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளாக இருக்கக்கூடிய களிமா, தொழுகை, நோன்பு, சகாத்து, ஹஜ்ஜு இதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த இதில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதை தவிர அடுத்தது 1981 மதினா அப்படிங்கிற ஒரு இதழும் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இதுவும் இஸ்லாமிய மத கோட்பாடுகளை விளக்கும் தன்மையில் வெளியில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்து மத சீர்திருத்தவாதி அப்படின்னு 1883 பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆறுமுகப்பிள்ளை அப்படிங்கிறவர் இந்து மதம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 1981 முக்கூடலில் உள்ள மனுஜோதி ஆசிரமத்திலிருந்து ஆன்மீக செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இதழாக மனுஜோதி அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ் வெளியில் வந்திருக்கு. இதை தவிர சித்தாந்தம், திருப்புகள், அமிர்தம், திருவருள் போன்றவை இந்து மதத்தையும் சில ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் விளக்கக்கூடிய சைவ சமய நூல்கள் அதிகமாக இவை எல்லாமே சைவ சமய சித்தாந்தங்களை விளக்கக்கூடிய நூல்களாக, சிவபெருமானுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய நூல்களாக பாளையங்கோட்டை பகுதிகளிலிருந்து இந்த நூல்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. இவை எல்லாமே இன்றும் பல நூல்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, வெளியில் வராமல் இருந்திருக்கு. இதே காலகட்டத்தில் ஏர்வாடி அப்படிங்கிற பகுதியிலிருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் 1972 கவிதை உறவு அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை உருவாக்கியிருக்கிறாங்க.
கவிதை உறவு அப்படிங்கிற இந்த சிற்றிதழ் எது சார்ந்த செய்தியாக இருக்குன்னா கவிதைகளை மட்டும் வெளிவிடக்கூடிய ஒரு சிற்றிதழாக இந்த சிற்றிதழை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாரு. சிற்றிதழினுடைய பெயர் கவிதை உறவு அப்படிங்கிறது. அப்போது அன்றைய காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு சிற்றிதழ்கள் தன்னுடைய தோமுசு ரகுநாதனாகவோ வள்ளிக்கண்ண இவ்வாறாக நெல்லை வட்டாரத்தில் நிறைய சிற்றிதழ்கள் வெளியில் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நற்புதகம், செந்தமிழ் செல்வி, முன்னேற்றம், சாந்தி, ஆராய்ச்சி போன்ற இதழ்கள் முக்கியமானதாக இருக்குது. இங்கே செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற இந்த இதழ் இப்படி தான் இதனுடைய முன்னட்டை அப்படிங்கிறது இருந்திருக்கு. சாந்தி அப்படிங்கிற இதழினுடைய முன்னட்டை இப்படி இருந்திருக்கு. சாந்தி ஒரு முற்போக்கு சிந்தனை நெல்லை மாவட்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை இந்த சாந்தி இதழ் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நீலக்குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதழினுடைய தோற்றமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது வந்து செந்தமிழ் செல்வியினுடைய இன்னொரு ஒரு புகைப்படம். இப்படியாக வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த இதழ்கள் அப்படின்னு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1970களில் இலக்கிய உணர்வோடு லட்சிய உணர்வோடையும் சிற்றிதழ்கள் அதிகமாக நமக்கு வந்து தோன்றியிருக்கு. இருந்தாலும் பொருளாதார பின்னடைவு, கலாச்சார இயக்கம், அரசியல் ஈடுபாடு காரணமாக சிறு பத்திரிகைகள் அதாவது சிற்றிதழ்களில் நிறைய தொய்வுகள் இருந்திருக்கு. ஏன் தொய்வு அடைந்திருக்கு அப்படின்னா சிறு பத்திரிகைகள் சில இடங்களில் இலக்கிய ஆர்வத்தை தாண்டி அவைகள் எல்லாமே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோடு நெருங்கிய தொடர்புடையதாக அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை அரசியல் சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது அதில் நிறைய விமர்சனங்களை இந்த சிறு பத்திரிகைகள் எதிர்கொண்டிருக்கு. இரண்டாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார பின்னடைவு. எல்லா சிறு பத்திரிகைகளுக்கும் கொடுத்து வாங்கி வாசிக்கக்கூடிய வாசிப்பு அப்படிங்கிற தன்மை பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் குறைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிற்றிதழ்களினுடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலச்சுவடு, தீராநதி போன்ற இதழ்கள் வெளியில் வந்திருக்கக்கூடிய சூழல்லையும் ஆனாலும் இதழ்களை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து வாசிப்புத்தன்மை குறைந்தது அப்படிங்கிறது இந்த சிற்றிதழ்கள் வந்து தொய்வடைவதற்கு ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சிற்றிதழ்கள் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஜனரஞ்சகமாக வணிக நோக்கத்தோடு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு இதழை விட ஒரு சிற்றிதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது புதிய எழுத்தாளர்களை அறிமுகம் செஞ்சுருக்கு, புதிய தேடலை முன் வச்சிருக்கு, மொழிபெயர்ப்பை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கு, உலக மொழிகளில் இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்துக்களை தமிழ் மொழிக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த சிந்தனையை எல்லாமே ஒரு விளக்க முறையாக இருந்தாலும் சரி அதற்கான இடத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது. இதுதான் நெல்லை மாவட்டம் தொடர்பான வெளிவந்திருக்கக்கூடிய சில சிற்றிதழ்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய விருட்சம் வலையொலி தொடர் நிகழ்வினுடைய உரிமையாளர், நிறுவனர் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிற்றிதழ்கள் தனக்கான ஒரு தனித்தன்மையை சமூகத்தில் உருவாக்கியிருக்கு. இரண்டாவதாக பார்த்தா சிற்றிலக்கியத்தினுடைய இலக்கிய தேடலாக இருந்தாலும் சரி அதனுடைய இலக்கிய கோட்பாடு சார்ந்த ஒரு விளக்க முறையாக இருந்தாலும் சரி அதற்கான இடத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது. இதுதான் நெல்லை மாவட்டம் தொடர்பான வெளிவந்திருக்கக்கூடிய சில சிற்றிதழ்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய விருட்சம் வலையொலி தொடர் நிகழ்வினுடைய உரிமையாளர், நிறுவனர் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.